அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்த அரை மணி நேரத்திற்குள் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்து பழிவாங்கும் படலத்தை ஆரம்பித்துள்ளது முதல்வர் ஜோசப் விஜயின் காவல்துறை. கடந்த ஜூன் 20ஆம் தேதி அன்று தனது தொகுதிக்குட்பட்ட ஆத்தூரில் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் முதல்வர் ஜோசப் விஜயை ஒருமையில் பேசினார் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினரான அனிதா ராதாகிருஷ்ணன் என புகார் ஒன்றினை அளித்துள்ளது தாவேகாவின் ஆத்தூர் நகர கமிட்டி. BNS 352 மற்றும் 353/2 ஆகிய பிரிவுகளின் கீழ் அனிதா ராதாகிருஷ்ணன் MLA மீது வழக்கு பதிவு செய்தது ஆத்தூர் காவல் நிலையம். இந்நிலையில் வழக்கின் பொருட்டு தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டுமென உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அனிதா ராதாகிருஷ்ணன். மனுவினை விசாரித்த நீதிபதி GK இளந்திரையனோ, மக்கள் பிரதிநிதியாக பொறுப்பில் இருப்பவர்கள் பொதுவெளியில் பேசும்போது கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார். இதேவேளையில் ஆத்தூர் பகுதியில் மக்கள் நல பணிகளை பார்வையிட்ட நிலையில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் அனிதா ராதாகிருஷ்ணன். ஜாமீன் மறுக்கப்பட்ட அரை மணி நேரத்திலேயே MLAவை கைது செய்ய ஆறுமுகநேரி இன்ஸ்பெக்டர் ரெனீஸ் வந்தார். உங்களை விசாரணைக்கு அழைத்துச் செல்ல இருக்கிறோம் என்று காவல்துறை வாகனத்தில் ஏற அழைத்தார். MLAவோ தனது சொந்த வாகனத்தில் ஏறி வருவதாக கூற மறுத்த இன்ஸ்பெக்டர் அவரை இழுத்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றினார். இதனால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. காவல்துறை வாகனத்தில் அனிதா ராதாகிருஷ்ணனை தூத்துக்குடிக்கு அழைத்துச் சென்று தங்களது ஆசையை தீர்த்து கொண்டது தாவேகாவின் காவல்துறை என்கிறார் திருச்செந்தூர் திமுக நிர்வாகி ஒருவர். அனிதா ராதாகிருஷ்ணன் கைதுக்கு திமுகவில் பலத்த கண்டனம் எழுந்த நிலையில் திருச்செந்தூர் தூத்துக்குடியில் சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தினை அரங்கேற்றினர் மாவட்ட திமுகவினர். விசாரணைக்காக அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அழைத்து வரப்பட்டு ADSP ஆறுமுகம் விசாரணை நடத்தி வந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தினை தூத்துக்குடி மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நூற்றுக்கணக்கான திமுகவினர் முற்றுகையிட்டனர். முற்றுகையை போலீசார் கலைக்க முயன்ற நிலையில் அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியில் வரும்போது கண்டிப்பாக பார்த்துவிட்டுதான் செல்வோம், கைதுக்கு அஞ்ச மாட்டோம், வேண்டுமென்றால் எங்களையும் கைது செய்யுங்கள் என கோஷங்கள் எழுப்பினர். இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட முன்னாள் தென்காசி திமுக மாவட்ட செயலாளர் சிவ பத்மநாதன் உள்ளிட்ட 10 பேரை காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக கைது செய்தனர். விளாத்திக்குளம் MLA மார்க்கண்டேயனோ, தமிழக முதல்வர் தேவதூதன் கிடையாது, தேவதூதர் என்றால் கூட விமர்சிக்க சட்டத்தில் இடம் உள்ளது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இந்த கைது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், திமுக இதை கண்டு பயப்படாது, ஒரு அமைச்சர் போதைப் பொருளை பயன்படுத்தி வீடியோ வெளியிட்டிருக்கிறார், பாலியல் புகார் தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களுடன் தொடர்புடைய ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை, மேலும் தமிழகத்தில் தாவேகாவினர் தொடர்புடைய பாலியல் வன்கொடுமை மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் நடைபெறுகிறது, அவை குறித்து கைது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை, திமுகவினர் சிறைச்சாலையை கண்டு பயந்தது கிடையாது, பல சிறைச்சாலைகளை பார்த்துள்ளோம், சினிமா மாயாஜால அரசின் இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். தொடர்ந்து சுமார் 6 மணி நேர விசாரணைக்கு பின் அனிதா ராதாகிருஷ்ணனை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று மருத்துவ பரிசோதனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து திருச்செந்தூர் நீதிமன்ற நீதிபதி சிதம்பரம் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். அரசு தரப்பு மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பு வழக்கறிஞர்கள் காரசாரமாக சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக வாதிட்ட நிலையில் நீதிபதி அவருக்கு சொந்த ஜாமீன் வழங்கியதோடு ரூபாய் 10,000 அபராதம் விதித்தார். சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் 10 நாட்கள் அவர் கையெழுத்திட வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தார். முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைய கட்டாயப்படுத்தினார்கள். நான் முடியாது என்றேன், தவறு செய்யாதவனை பொய் வழக்கு போட்டு அடக்க முடியும் என்று நினைத்தால் ஒரு காலமும் நடக்காது என அனிதா ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் கூறினார். இது இப்படி இருக்க திமுகவில் ஆக்டிவாக இருக்கும் முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, சேகர் பாபு,
அன்பில் மகேஷ், அப்பாவு ஆகியோரை கைது செய்து திமுகவை நிலைகுலைய வைக்க வேண்டும் என்பது தாவேகாவின் திட்டம். இது தெரிந்து ஏவாவேலு சிங்கப்பூர் சென்று விட்டார். செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, அன்பில் மகேஷ், அப்பாவு ஆகியோர் கைது செய்யப்பட வாய்ப்பிருக்கிறது என்கிறது காவல்துறையின் உளவு குறிப்பு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.